தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். ஒரு மிகப்பெரிய பேன் இண்டியா படம் முருகர் லைஃப் பேஸ் பண்ணி எடுத்த அப்படிங்க இருக்கும். முருகர் அவதரிக்கிறார் ஒரு படம் எடுத்து அப்படிங்க இருக்கும். ப்ரோ செம மேட்டரா இருக்கே, நம்ம ஆட்கள் பண்றாங்கன்னு கேட்டீங்கன்னா நம்மள தெலுங்கு சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க இந்த படத்தை பண்றாங்க. யார் தெரியுமா நடிக்கிறா? ஜூனியர் என்டிஆர் அவர்கள் அந்த படத்தில் ஹீரோவா நடிக்கிறாரு. நம்ம முருகரை பேஸ் பண்ண படம். ஆனால் இது நினச்சி நம்ம சந்தோஷப்படுறோம்ல, அது ஒரு 30% தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். 70% அவங்களுக்கு கிளாஸ் எடுக்கணும். என்ன தெரியுமா சொல்லி வச்சிருக்காங்க? முருகர் தமிழ்நாட்டில் பிறகுலையாம், வடகில் பிறந்திருக்காராம். ஏதோ வட இந்தியாவில் முருகர் பிறந்தாருன்னு கன்ஃபார்ம் பண்ணி பேசி வச்சிருக்காங்க ஒரு பதிவை போட்டு. இப்போ தமிழ்நாட்டில் கொந்தளிப்பு எழுந்திருக்கு பாருங்க. இதை பற்றி தான் முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். பிரபல தெலுங்கு பட டைரக்டர் இந்த த்ரிவிக்ரம் ஸ்ரீனிவாஸ் இருக்கார்ல, இவர் தான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு டைரக்டர். படத்தில் ப்ரொட்டகனிஸ்ட் வேறு யார்? ஜூனியர் என்டிஆர் அவர்கள். அவர் நடித்தாலே பெரிய பட்ஜெட் படம் தான் இல்லையா? இந்த படத்துக்கு இசை யார் தெரியுமா? நம்ம அனிருத் அவர்கள், அனிப்ரோ. புராண கதையை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை அவங்க எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்க. இதை முன்னிட்டு இந்த படத்தோட போஸ்டர் இருக்குல்ல, அந்த அறிவிப்பு சார்ந்த போஸ்டரு, அதை வெளியிட்டிருக்காங்க. தெரியுதா? நல்லா ஒரு திரிசூலம் நினைப்பீங்க, ஆனால் கீழே பார்த்தீங்கன்னா ஈட்டி ஸ்பேர் மாதிரி இருக்கும். இந்த வேலையை மைண்டில் வச்சுக்கோங்களேன். அது இடையில பார்த்தீங்களா ஒரு மாதிரி டிஎன்ஏ சீக்வன்ஸு, இந்த ஜெனட்டிக் பேஸ் பண்ண ஒரு குறியீடை பார்க்க முடியும். அதான் திரிசூலத்துக்கு நடுவில் இருக்க போர்ஷன் இருக்குல்ல, அது மட்டும் இப்படி ஒரு பொசிஷனாக இப்படி தான் எப்படிங்க இருக்கும். இதை வச்சு நம்ம கதையை புரிஞ்சுக்க முடியுதா? முருகரோட வம்சாவழி சார்ந்து அவரை திருப்ப புதுப்பிக்கிற மாதிரியோ, இந்த 7ஆம் அறிவு படத்தில் பார்த்த மாதிரி அந்த திறமைகளை திரும்ப கொண்டு வர மாதிரியோ, மறுபிறவை மாரியோ கூட இந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அப்படியே இந்த புராண கதையை சேர்த்து ஒரு கதையை இந்த படம் பண்ணுறாங்கன்றதான் இந்த ஒரு இடத்துல நம்மளுக்கு தெளிவாக புரிஞ்சிருச்சு. அந்த படத்தோட முக்கிய அம்சமாக இந்த ஆயுதம் தான் இருக்கும்ன்றதை லிட்டரலாக அங்கேயே தெரிஞ்சிருச்சு. முருகர்னாலே வேல், இதை விட்டுற முடியுமா? இதே அவங்க அந்த போஸ்டரில் தெளிவாக கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் என்ன கூறிய அளவுக்கு இருக்கிறத பார்த்தா இதை அவங்க வேலா நம்ம இந்த வெத்தலை ஷேப்பில் பார்ப்போம்ல, அப்படி இல்லாமல் ஈட்டி ஷேப்பில் கொண்டு வர மாதிரி தான் நம்மளுக்கு இங்கே தெரியுது. அண்ட் என்ன ஒரே ஒரு மனக்குறத்தரமா எனக்கு இந்த போஸ்டரில் தமிழ் ஒரு எழுத்து கூட எங்கேயுமே இல்லைங்க. தமிழ் கடவுள் முருகப்பெருமான், காட் ஆஃப் வார். ஆனால் அவரை பேஸ் பண்ணி தமிழ் வார்த்தையை எங்கேயுமே பார்க்க முடியல. சான்ஸ்கிரிட்லையும் ஹிந்திலையும் நீங்கள் டெக்ஸ்ட்டை போட்டால் இதை நாங்கள் முருகரோட வாழ்க்கை படம் எடுத்துப்போமா, முருகரோட தாக்கத்தில் உருவாகிற படம் எடுத்துப்போமா? அதெல்லாம் ஏமாற்ற முடியாது. ஆக்சுவலாக இது போல் முருகப்பெருமானை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா முதல்ல வாழ்த்துறது தமிழர்கள் தான். ஆனால் அதில் தமிழுக்கு எங்கேயுமே இடம் கொடுக்கலன்னா முதல்ல உங்களை போட்டு புலகிறதும் தமிழர்களை மட்டும் தான் இருக்க முடியும். நல்ல கிரியேட்டிவிட்டிங்க இந்த டீமுக்கு. உதாரணத்துக்கு இந்த டெக்ஸ்ட்டை பார்த்தீங்களா, என்டிஆர் அப்படின்ற படத்தோட ப்ரொட்டகனிஸ்ட் பேர் இங்கே வந்துச்சா, அப்படி இந்த டிஆரை சேர்த்து இதை ஃபுல்லாக படித்து பாருங்க. த்ரிவிக்ரம் இந்த படத்தோட டைரக்டர். நல்ல கிரியேட்டிவிட்டி இந்த படக்குழுக்கு இருக்குது. ஆனால் கிரியேட்டிவிட்டி மட்டும் காமிச்சுன்னா பிரயோஜனம்? ரிசர்ச் எந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்கீங்க? இந்த ஜூனியர் என்டிஆர் இருக்கார்ல, அவர் இந்த போஸ்டரை அவரோட சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங்கில் பப்ளிஷ் பண்ணாப்புல. அதில் என்ன தெரியுமா போஸ்ட் போட்டிருந்தாரு? அவர் த சன் ஆஃப் சிவா, த ப்ரைட் ஆஃப் பார்வதி, த எட்டர்னல் கமாண்டர் அப்படின்னு போட்டிருந்தாரு. அதான் சிவனோட புள்ள பார்வதி அம்மா இருக்காங்களே, அவங்களோட பெருமை இவர் தான். பார்வதி அம்மா தான் முருகப்பெருமானுக்கு வேல் கொடுத்ததா நம்ம இதற்கு படிச்சுட்டு இருக்கோம்ல. அது மட்டும் இல்லாமல் போர் படை தளபதி, இவரை தாண்டி யாருன்னா இருக்க முடியுமா? காட் ஆஃப் வார்னு பேர் சும்மாவா வந்துச்சுன்ற மாதிரி இவரோட போஸ்ட்டை பார்க்குறப்ப நமக்கு புள்ள இருக்குது. சூப்பர்பா, செமையாக போட்டிருக்கீங்க போஸ்ட்டுன்ட்டு. ஆனால் அடுத்த ஒரு போஸ்ட்டை பார்த்து செம கடுப்பாச்சு எல்லாருக்குமே. என்ன கரும்பு பிடிச்ச போஸ்ட் இது அப்படின்னு சொல்லிட்டு அதை போட்டது யார் தெரியுமா? நாகவம்சி ப்ரொடியூசர். என்ன போட்டிருக்காப்புல தெரியுமாங்க? முருகர் வடக்கில் பிறந்தவரான், பார்ன் இன் த நார்த்தான். புரியுதா? முருகப்பெருமானை சொல்கிறாப்புல பார்ன் இன் த நார்த்தான். இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாரு? தெற்கில் வழிபடப்பட்டவரான். அதாவது அவங்க மண்ணில் பிறந்துட்டு அவரை நாம் இங்கே வழிபட்டு இருக்கோமா, அதான் இதுக்கான பொருள். இதை சொல்லிட்டாரா? இதுக்கு தமிழ் ஆடியன்ஸ் முதல்ல எதிர்ப்பு தெரிவிக்கிறத விட ஒட்டுமொத்த இந்தியன் சினிமா ஆடியன்ஸும் எதிர்ப்பு பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன தப்பாக சொல்கிறீங்க? முருகப்பெருமான் நம்ம ஊரில் பிறக்கலையே, அவர் சவுத்தில் தமிழ்நாட்டில் தான் பிறந்திருப்பாருன்னு அவங்கள நமக்காக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மக்களுக்கே தெரியுதுங்க என்ன இந்த கூட்டம் எல்லா வரலாறு திருட பார்க்குது அப்படின்ட்டு. அவங்களுக்கே மனசாட்சி உறுத்திருக்காங்க இருக்க மக்களுக்கு. நம்மளுக்கு முன்னாடி அவங்க கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போஸ்ட்டுக்கு கீழே போய்ட்டு கமெண்ட் செக்ஷனை ஓப்பன் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு
இவர் இதுக்கப்புறம் இவ்வளோ போஸ்ட் போட்டு யோசிப்பான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கழுவி ஊற்றிருக்காங்க. அங்கே இருக்கவங்களே இவ்வளோ பேசுகிறாங்க நமக்காகனா, நம்ம மாநிலத்தில் இருக்க தமிழர்கள் எவ்வளோ கொந்தளிச்சிருப்பாங்க. என்னப்பா முருகப்பெருமானு அங்கே பிறந்தவரா அப்படின்ட்டு. என்ன தெரியுமா இப்போ இங்கே இருக்கவங்கள சொல்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்க மக்கள்லாம் முருகரையும் விட்டு வைக்கலையா, அவரையும் திருடுறீங்களான்னு கேட்குறாங்க. ரெண்டாவது, தமிழ் கடவுள் எப்படி ஹிந்தி கடவுளானாரு, அவர் வடக்கில் பிறந்தாரா அப்படின்னு நாம கியூரியஸாக கேட்குறோம். அதுக்கான வரலாறு தரவுகள் சொல்லுங்கன்ட்டு எங்கே சொல்ல முடியும்? இங்கே அறுபடை வீடு இருக்குல்ல, இதில் ஒரு படை வீடு கூட எதுக்காக வடக்கில் இல்லை? அங்கே பிறந்த அங்கே இருக்கணுமே, ஏங்க இல்லைன்னு கேட்குறாங்க. இதோடு நிறுத்தாமல் உங்களுக்காக வரலாறை மாற்றாதீங்க. உங்கள் சித்தாந்தத்தை, உங்கள் கேவலமான புனை கதைகளை, அந்த புனைவு சுருட்டுகளை இங்கே சுருட்டாதீங்கன்னு சொல்லிட்டு நம்ம மக்களும் கோவத்தில் கேட்க ஆரம்பிச்சாச்சா. இன்னொரு பக்கம் இந்த படக்குழுவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறவங்க பல பேர் இருப்பாங்களே, ஆதரவு வாலண்டியராக தெரிவிக்கிறாங்க, தெரிவிக்கப்படுறாங்களோ, ஒரு அமௌண்ட்டு கொடுத்து பேசுன்னு சொல்கிறாங்களோ, யாரு கண்டா? அவங்க இப்போ நம்ம ஃபுல்லாக சோஷியல் மீடியாவில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்தியா முழுக்க கார்த்திகேயன் பக்தர்கள் இருக்காங்க, முருகன் கூட சொல்ல மாட்டாங்க, கார்த்திகேய பக்தர்கள் இருக்காங்க, ஸ்கந்தா பக்தர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நீங்கள் என்ன தமிழ்நாட்டுக்கு தான் முருகன்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தப்புங்க அப்படின்றாங்க. இன்னொரு பக்கம் தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி இங்கெல்லாம் கூட முருக ஸ்லோகங்கள் இருக்குது, இந்த கார்த்திகேய ஸ்லோகங்கள்லாம். அப்போ நாங்களும் சொந்தம் கொண்டாடல, இங்கே தான் பிறந்தாரு, அதுக்கப்புறம் தான் நீங்கள் கும்பிட ஆரம்பிச்சிட்டிங்க, இப்போ நீங்களே சொந்தம் கொண்டாடுறீங்க அப்படின்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, வடக்கில் கார்த்திகேயன், ஸ்கந்தா எப்படின்னு வணங்கப்படுறாரு, நீங்கள் கும்பிட்ற முருகர் தான் நாங்கள் இங்கே வணங்குறோம், முருகப்பெருமானோட ஆதி அவதாரமே இந்த கார்த்திகேயன், ஸ்கந்தன் தான் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிறாங்க. முருகன்ற அந்த அழகான பெயர் காரணம் இருக்குல்ல, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு விஷயங்கள்லாம் தெரிஞ்சால் இதெல்லாம் முன்னாடி நிற்க முடியாது. ஆனால் அவங்க பிடிச்ச முயலுக்கு 3 காலன்ற மாதிரி இதுதான் முதல்ல, அதுக்கப்புறம் தான் மற்றதலான்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குறவன் நடிக்கிறவனை எங்கேருந்து எழுப்புறது? தமிழர்கள் அதிகமாக வணங்குறதுனாலேயே தமிழ் கடவுள் ஆகிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டாங்க பாருங்க. நான் மிரண்டேன். ஒரு பேசிக் ரிசர்ச் கூட செய்ய தெரியல அப்படின்னா எதுக்காக இந்த படத்தை நீங்கள் தொடரும், இந்த ப்ராஜெக்டில் கை வைக்கணும்? நீங்கள் முருகரை பற்றி படம் எடுத்தால் முதல்ல விஷ் பண்ணுறது நாங்கள் தான். ஆனால் முருகர் சார்ந்த திரிபை ஏற்படுத்துறீங்கன்னா முதல்ல இந்த விமர்சனத்தை தடுக்கிறது நாங்களாக தான் இருக்க முடியும். முருகர் எங்கே பிறந்தாருன்னே தெரிலனா உங்களே எதுக்கு இந்த ப்ராஜெக்ட் கேடு? ஏன்னா நீங்கள் தொடாமே இருந்துடலாமே. ஏன்னா கடவுள் பற்றின விஷயங்கள்லாம் தொட்டா ஷாக் அடிக்கிற விஷயம். அதை சரியாக ஹேண்டில் பண்ண தெரிலனா அந்த பக்கம் போயிடக்கூடாது. அந்த பக்கம் போயிட்டு தப்பாக தொட்டிங்கன்னா ஆரம்பமே இப்படி தான் சர்க்கிளாக இருக்கும். உங்களுக்கு கிளாஸ் எடுக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுங்க. நீங்கள் பெரிய அறிவாளிகளாக பல கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கீங்களே. எங்களுக்கு முருகரோடவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க ஒவ்வொரு தமிழனும் முருகனை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம், ஒவ்வொரு தமிழனையும். அப்பேற்பட்ட எங்களோட வாழ்க்கையில் கடந்த முருகப்பெருமான நீங்கள் எங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிற காலம்லாம் வந்துச்சுன்னா அதை விட கொடுமை வேறு எதுவும் இல்லை. அது இடம் கொடுக்கலாமா? இப்போ நான் சில விஷயம் உங்கள்கிட்ட ஓப்பன் பண்ணி கேட்குறேன். பொதுவான மக்களும் ஃபுல்லாக அதை கேட்டு பதில் சொல்லலாம். இந்த முருகர் வடக்கில் தான் பிறந்தான்னு அடித்து பல பேர் சொல்கிறீங்களே, முடிஞ்சால் நீங்களே பதில் சொல்லலாம் மக்களே. இப்போ நான் சொல்ல போகிற விஷயங்கள்லாம் முருகப்பெருமானை பற்றின ஒட்டுமொத்த விஷயங்களில் 0.0000001% மட்டும்தான் நான் இப்போ சொல்ல போகிறது. இதை தாண்டி எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பார்த்துங்க. சிவபெருமானோட நெற்றிக்கல்ல தோன்றின 6 அக்னி பொறிகள் கங்கையால் தாங்கப்பட்டு சரவண பொய்கை ஆற்றில் விடப்பட்டுச்சா? அந்த டைமில் முருகர் பிறந்ததா இது வரைக்கும் நம்பிக்கை இல்லை, மாற்றுக்கருத்து யாருக்கும் இல்லை. எல்லாரும் இந்த கூட்டரை எடுத்துக்கலாம்ல. ஓகே, சரவண பொய்கை எங்கே இருக்குது? யாரை தேடி பார்த்துருக்கீங்களா? அது வேற எங்கேயும் இல்லை. அறுபடை வீடு இருக்குது பார்த்தீங்களா, அங்கே அமைஞ்சிருக்க புனித தீர்த்தத்துக்கு பேர் தான் சரவண பொய்கைன்னு சொல்லுவாங்க. இதை உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அறுபடை வீடுகளில் குறிப்பாக இந்த பழனி, திருப்பரங்குன்றம், திருச்செந்தூர் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்க முடியும். வடக்கில் எங்கே சரவண பொய்கை இருக்குது? கொஞ்சம் எடுத்து காட்டுங்க. எதுவுமே இல்லையா? சரி, இவ்வளோ ரைட்டு விடுங்க. எதுக்காக நீர்நிலையை பேஸ் பண்ணி முருகப்பெருமான் பிறப்ப சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த உலகத்தில் எவ்வளோ நாகரிகங்கள் இருந்திருக்கு. அந்த நாகரிகங்கள் எல்லாமே எதை ஒட்டி அமைஞ்சிருக்க? பெரும்பாலும் நீர்நிலைகள் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி தான் அமைஞ்சிருக்கும். அந்த நதிகளை பேஸ் பண்ணி. ஏன்னா உயிரோட ஆதாரமே நீர் தானாங்க. என்னதான் ஒவ்வொரு நாகரிகமும் அப்படி அமைஞ்சிருக்கும். இந்த விஷயம் முதல்ல ஆரம்பித்து வச்சது யாருன்னு நினைக்கிறீங்க? முருகபக்தர்கள் மானப்பூர்வமாக சொல்லுவோம், எம்பெருமான் முருகன் தான் முதல்ல ஆரம்பித்து வச்சதுன்னு. அந்த நாகரிகத்தோட ஆக்கமே இவர் தான். அதனால தான் இந்த அளவுக்கு சரவண பொய்கை இங்கே நம்ம சேர்த்து சொல்ல வேண்டியதாக இருக்கும். சரவண பவன் அப்படின்ற பெயர் காரணம் யாருக்கோ தெரியுமா? சரவண பொய்கை தந்த அங்கே அவதரிச்சவன்னு சொல்லப்படுதுல, இதுக்கு வந்த பேர் தான் சரவண பவன். தமிழோட அழகு இருக்குல்ல, அதெல்லாம் உங்களுக்கு தெரியவா போகுது? ஏதாவது எள்ளி நகையாடுறீங்களா? உங்களை சொல்கிறேன், மற்றவங்கள சொல்லலை. இந்த சரவண பவக்கு இன்னும் அழகு சேர்க்குற மாதிரி தமிழில் நிறைய பொருள் இருக்குது. அதில் ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓம்ன்ற பிரபஞ்ச ஒளி இருக்குல்ல, இதை சுற்றியும் 6 முனை நட்சத்திரத்தை பார்த்துருப்பீங்க. முருகப்பெருமான் அப்படின்னாலே அந்த 6 முனைகள்லையும் ச ர வ ந ப வ இந்த 6 எழுத்துக்களை பார்க்க முடியும். இதில் சன்றது மங்களத்தை குறிக்கிறது, ர ஒளியை குறிக்கிறது இந்த வெளிச்சத்தை, வான்றது சாத்வீகத்தையும், ந அப்படின்றது போரை குறிக்கிறது, பவ அப்படின்றது உதித்தலை குறிக்கிறது. இது எல்லாம் சேர்த்து பார்த்தீங்கன்னாலே சரவண பவ. இதுக்கான அர்த்தம் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும். இதில் தமிழ் தானே இருக்குது ஃபுல்லாக.
அமாப்கே ரெயின்கோட்னு ஏதாவது சம்திங் ஹிந்தி சான்ஸ்கிரிட்டு ஏதாவது உள்ள வருதா என்ன? ஸோ ஆதி மொழி எதுன்றது இப்போ தெளிவாக புரியுதா? இவங்க பிளான் என்னென்னா, முருகப்பெருமானை நாம் இங்கே சொந்தம் கொண்டாட்டோம் அப்படின்னா உலகத்திலேயே மொழி மூத்த மொழி சான்ஸ்கிரிட் அப்படின்னு கொண்டு போயிடலாமே அப்படின்னு நினைக்கிறாங்களோ என்னவோ தெரியல. அதுக்கு நம்ம விட முடியுமா? எனக்கு மொழி சார்ந்த பிரச்சனைலாம் அதை பெருசாக வரலைங்க. என்னன்னா, நீங்கள் சொந்தம் கொண்டாடுறன்ற பேரில் திரும்பி ஏற்படுத்துறீங்களே, அதுதான் ஆதங்கத்தை ஏற்படுத்துது. காட் ஆஃப் வார் அப்படின்னு எல்லாருமே ஒத்துக்கிறாங்களே. இன்ஃபேக்ட் இந்த படக்குழியே ஒத்துக்குது, போர் கடவுள்னா முருகப்பெருமான் தான் அப்படின்ட்டு. இந்த போரை தொழிலாக வச்சுட்டு இருந்த இனம் எதுங்க? தமிழர்களா? அதில் மாற்று கருத்து இல்லைல்ல. உலகத்திலேயே தமிழ் மன்னர்களோட அதிகமாக போர் புரிஞ்சவங்க எத்தனை பேர் சொல்ல முடியும் உங்களால்? சும்மா ஃபார்மாலிட்டிக்கு இல்லை, ஒவ்வொரு போர்லையும் ஜெயித்தவங்க, பிரம்மாண்ட போர்களை ஜெயித்தவங்க. அவங்களோட படை தொகுப்பு இருக்குல்ல, அதை பற்றி இப்போ வரைக்கும் ஆய்வாளர்கள் மிரட்டுறாங்க. என்ன லட்சக்கணக்கில் வச்சுருப்பாங்க போல இருக்குது, எப்படி இதெல்லாம் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு. நம்ம சோழ வம்சத்தை எடுத்துக்கங்க, அதுக்கு முன்னாடி பாண்டிய வம்சத்தை எடுத்துங்க. சோழ வம்சத்துக்காக வரலாற்று குறிப்பு நிறைய இருக்குது. பாண்டிய வம்சம் அந்த டைமில் உலகத்தை ஆண்டவங்க. ஆனால் வரலாறு குறிப்பு பெருசாக இல்லை, வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டமாக கருதப்பட்டு இருக்காங்க. ஆனால் பாண்டியர்களை பற்றி எத்தனை பாடத்தை நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கோம்? கொடுமலை அது இன்புட்டே சேர்க்க மாட்டாங்க பாடத்திட்டத்தில். இந்தியாவை பிடிச்ச எதிரிகள் இருக்கான பல பேருமே. முகல்ஸ் எடுத்துங்க, அவங்க தென்னிந்தியாவை தொட முடிஞ்சுதா? டைரெக்டாக ஆட்சி செலுத்த முடிஞ்சுதா? இல்லைல்ல. நார்த்தில் ஃபுல்லாக பிடிச்சவங்களால இந்த பக்கம் ஏன் பெருசாக வர முடியல? ஏன்னா போர் தொழில்ன்றது தமிழர்களோட அடிப்படை. எந்த அளவுக்கு அப்போ இருந்த மன்னர்கள் போர் சார்ந்து ஒரு நெறிமுறையை கொண்டிருந்தாங்க, எதிரிகளை ஓட விட்டுட்டு இருந்தாங்கன்னு உங்களுக்கு வரலாறே பதில் சொல்ல நான் சொல்ல வேண்டாம். இது எதுக்கு தெரியுமா சொல்கிறேன்? இவ்வளோ போர் குணம் வடக்கு முழுக்க இருந்திருக்குனாக்கா உங்களை தொட்டிருக்க முடியாதுல்ல. எப்படி ஈஸியாக அவங்களை ஆட்சி செய்ய ஆரம்பித்தாங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ண முடியல பெருசாக. வித்தியாசம் புரியுதா? தென்னிந்தியாவே பெருசாக அவங்கள எதுவும் பண்ண முடியல. இப்போ தானே தமிழ்நாட்டுக்கு இவ்வளோ பார்டர்னு சொல்கிறோம். அந்த டைமில் எல்லாமே தமிழ் மன்னர் அந்த பக்கம் ஃபுல்லாக இருந்திருக்கணும். ஸோ இந்த வீரத்துக்கான விதையை போடுறது முருகப்பெருமான் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் வணங்கினாலேயே இவர் எங்கள் கடவுளாக போட்டுருவோம் அப்படின்னா, உங்ககிட்ட தான் பிறந்திருக்காரு வடக்கில் அப்படின்னா, அங்கே தாங்க பயங்கரமாக வீரம் செஞ்சிருக்கணும். எப்படி இங்கே அதிகமாக இருக்கு? இதுக்கு பதில் இருக்குமா? ஓகே ரைட்டு. வேலை தூக்குற அரசியல் நடக்கிற ஒரே மாநிலம் எதுன்னு நினைக்கிறீங்க? தமிழ்நாடு தான். எலெக்ஷன் டைம் வந்துட்டா போதும், ஒரு அரசியல் கட்சியும் கடவுள் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கையில் வேலை ஏந்திருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் தமிழ் மக்கள் எந்த அளவுக்கு முருகப்பெருமானோட இணைப்பில் இருக்காங்க, பிணைப்பில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. நார்த்தில் எப்போ பொலிட்டிஷியன்ஸ்லாம் வேலை தூக்கியிருக்காங்க? முருகன் எங்களுது தான் அதுதான் சொல்கிறீங்களே, எப்போ அது நடந்திருக்கு? சிம்பிள் எக்ஸாம்பிள் இதுவே போதுங்க உங்களுக்கு. ஓகே ரைட்டு. முன்னோரை மையப்படுத்தின பழந்தமிழரோட வழிபாட்டு முறை உங்களுக்கு தெரியுமா? நடுக்கல் வழிபாடுன்னு சொல்லுவாங்க. கடவுள்களுக்கு முந்தைய வழிபாடு அதை கருதப்பட்டு இருக்கோம். ஆக்சுவலாக வீர மரணம் அடைஞ்சவங்க இருக்காங்களே, அவங்க சார்ந்து நடுக்கல்லை வச்சு வழிபட்ட பழக்கம் இருக்குது. நடுக்கல் அப்படின்றது காலப்போக்கில் கல் தூணாக மாறுது. இது அதுக்கப்புறம் தான் கந்து அப்படின்னு வந்து நிற்கிது. கந்தன் வழிபாடு இருக்குல்ல, அதோட ஆரிஜின் இது தான். இது வரைக்கும் நான் சொன்னது கந்தன் வழிபாடு தான். புரியுதா? முருகப்பெருமானை எங்களோட முன்னோராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்படி வந்து வழிபாடு தான் இது. நார்த்தில் இப்படி டெஃபினேஷன் இருக்கிறதாச்சும் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் இருக்க மக்களை குறை சொல்லலை. இந்த படக்குழு அவ்வளோ தெனாவட்டாக போட்டிருக்கீங்களே, முருகர் பிறந்தது வடக்குலன்ட்டு, அவங்கள கேள்வி கேட்குற வேறு எதுவும் இல்லை. இந்த பேரை தான் நீங்கள் மாற்றி கந்தன் அப்படின்றத ஸ்கந்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இதுதான் முருகப்பெருமனோட ஆதி பேராகவும் நீங்கள் கருதிக்கிட்டு இருக்கீங்க. ஓகே ரைட். என்னத்தை சொல்ல, இந்தியா கண்ட 6 சமயங்கள் இருக்குல்ல, இந்து மார்க்கம் சார்ந்து சொல்கிறேன். ஆக்சுவலாக ஹிந்துன்ற வார்த்தை இங்கே நேச்சுரலிஸ்டிக்காக டெடிக்கேட்டாக ஆரிஜின் ஆனது கிடையாது. சிந்து சமவெளி சார்ந்து சொல்ல பேர் ஹிந்துவாக மாறி அதுக்கப்புறம் வந்த ஒரு பேர் தான். அதில் மாற்று கருத்து இல்லை. இதை பேஸ் பண்ணியே சொல்கிறேன். 6 ஹிந்து சமயங்களில் பார்த்தீங்கன்னா சைவம் சிவனை வழிபடுறது, சாக்தம் சக்தியை வழிபடுறது, காணாபத்தியம்ன்றது கணபதியை வழிபடுறது, வைணவம் திருமாலை வழிபடுறது, சௌரவம் சூரியனை வழிபடுறது, இதில் கடைசியாக கௌமாரம் முருகனை வழிபடுறது. இதில் ஏற்கனவே மேலே சொன்ன 5யுமே நீங்கள் எடுத்தாச்சு. எங்களுக்குன்னு இவர் இங்கே தான் பிறந்தார் அது இதுன்னு கிளைம் பண்ணிட்டீங்க ஏற்கனவே. கடைசியாக விட்டு வச்சது முருகனை மட்டும்தான், இந்த கௌமாரம். இப்போ என்ன பண்ணுறீங்க? இந்த போஸ்டர் மூலமாக அதுவும் உங்களுக்கு கொடுத்துருங்க. முருகர் இங்கே தான் பிறந்தாருன்னு புதுசாக ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்கீங்க. கந்தர் அலங்காரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதில் நம்ம அருணகிரிநாதர் இருக்கார்ல, அவர் சிறப்பான தரமான சம்பவத்தை பண்ணியிருப்பாப்புல. முருகப்பெருமான் நீங்கள் எடுத்தீங்கனாலே அருணகிரிநாதரை நீங்கள் கண்டிப்பாக உள்ள இன்புட்டாக சேர்த்து தான் ஆகணும். அவர் இல்லாமல் முருகப்பெருமான் போல நம்ம பாடவே முடியாது. அருணகிரிநாதர் இந்த கந்தர் அலங்காரத்தில் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாருங்க, ஒரு பாடல் வரியில், முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான் முருகன் சொல்லிட்டு. முத்தமிழா என்ன? இயல் இசை நாடகமா? அதாவது முருகனை நீங்கள் திட்டி தீர்த்தாலும் இந்த முத்தமிழால் உங்களை ஒரு வாழ வைப்பார், உங்களை ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ண வைப்பார். இந்த மாண்பு இருக்குல்ல, இந்த பண்பு இருக்குல்ல, தமிழர்களுக்கு மட்டுமே உரித்தான பண்பு. விட்டு கொடுக்கறதும் அதிகமான தமிழர்கள் தான். நம்மளை திட்டாலும் நம்மளோட எதிரியாக இருந்தாலும் அவனையும் மன்னிச்சு அருள்றதும் தமிழர்கள் தான். ஏங்க, முருகரோட மயில் இருக்குல்ல, அந்த மயில் வாகனம் வந்த கதை எப்படி தெரியுமா உங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. முருகர்கிட்ட இருக்க ஒவ்வொரு விஷயங்களும் அவருக்கு எதிரிகளாக இருந்தவங்களும் அவர் மன்னிச்ச விஷயங்கள் தான். அந்த விஷயம் புரிஞ்சாலே புரியும் உங்களுக்கு. முருகப்பெருமான தமிழர்கள் எந்த அளவுக்கு வாழ்வியலோடு பின்னி பிணைஞ்சிருக்கோன்ற உண்மை உங்களுக்கு தெரிஞ்சிடும். எனக்கு என்னென்னா, சமஸ்கிருதம் ஹிந்தி
இங்கெல்லாம் இது போல் தொன்மையான பாடல்கள் இருக்கா என்ன? அந்த முருகப்பெருமானை ஃபாலோ பண்ண அடியார்கள் பல பேர் இருந்திருக்கான சித்த பெருமான்கள்லாம். எத்தனை பேர் ஹிந்திக்காரங்க, எத்தனை பேர் சமஸ்கிருதம் ஃபஸ்ட்டு வந்தவங்க சொல்ல முடியாதுல்ல. ஆனால் தமிழ் சித்தர்கள் தேடி பாருங்கள், வழி வழியாக நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. வேணா நீங்கள் ஒன்று சொல்லலாம், இல்லை ப்ரோ முருகப்பெருமான் இங்கே தான் பிறந்தவர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா உங்களோட தாய்மொழியும் தமிழ்ன்றதை ஒத்துக்குங்களேன், பேசாமல் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அந்த டைமில் முருகப்பெருமான் சார்ந்து அங்கே இருந்தவங்களாம் ரொம்ப பற்றோடு இருந்திருக்காங்க நீங்கள் சொல்ல வரீங்க அப்படின்னா, இந்த அளவுக்கு தமிழ் நம்மளெல்லாம் தாண்டி தான் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா எல்லா மொழிகளுக்கும் மூத்த மொழி தமிழ்ன்றதை ஒத்துக்கங்களேன். உலகமே ஒத்துக்கும், கூகுளும் ஒத்துக்கும், ஆனால் இங்கே இருக்கவங்க மட்டும் பெருசாக ஒத்துக்க மாட்டீங்களா? ஸ்ட்ரைட் விடுங்க. இதில் இந்த மொழி பெருசு அந்த மொழி பெருசுன்னு அந்த பஞ்சாயத்துக்குள்ளாம் போகல. நம்ம பயன்படுத்துகிற நம்ம வாழ்வியலை ரொம்ப எளிதாக்குற எல்லா மொழிகளும் என்னை பொறுத்தவரைக்கும் சிறப்பான மொழிகள் தான். ஆனால் எங்களது மட்டும்தான் அப்படின்னு நிற்கிறீங்களே, அதை தானே அங்கே எதிர்க்கிறோம், வேறு எதுவும் இல்லை. வெற்றிவேல் வீரவேல் இந்த முழக்கத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பாங்களா வடக்கில் பெருசாக? ஆக்சுவலாக போர்களில் அந்த காலகட்டத்தில் நம்மளோட மன்னர்கள் ஜெயிக்கும் போதெல்லாம் இந்த முழக்கத்தை முன் வைப்பாங்க. இதை வேறு எந்த போர்க்களத்தை மூலம் கேட்க முடியும்? அப்படின்னா ஆரிய கடவுள்கள் எல்லாத்தையும் தாண்டி எங்களுக்கு முருகர் தான்ப்பா கலியுக கடவுள் அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா? இதை ஒத்துக்க ரெடியாக இருக்க மாட்டீங்களா? சரி, இவ்வளோ தூரம் அந்த போஸ்டரில் போட்டிங்களே, அந்த வார்த்தை ரொம்ப எங்களை ஹர்ட் பண்ணி விட்டுருச்சுல, அங்கே பிறந்தது வடக்கு தான் அப்படின்ட்டு. நீங்கள் தென்னிந்தியா சொல்லியிருந்தா கூட உங்கள் மனசு ஆறி இருக்கோங்க. ஏன்னா அப்போல்லாம் ஒரே நிலப்பரப்பாக இருந்தோம் பார்த்தீங்களா, அதை சொல்லி தானே மனசு ஆறி இருக்கும். கர்நாடகா கொக்கை சுப்பிரமணிய கோயில் இருக்குல்ல, அதை சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஓகே, ஓரளவுக்கு உண்மைக்கு பக்கத்தில் வந்திருக்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஆனால் சம்மந்தம் இல்லாமல் வடக்குனீங்கள, அதை எப்படின்னு எனக்கு தெரியல. வேணும்னு புரிஞ்சிக்கலாம், உலகாண்ட முருகன் உலகாண்ட தமிழன் அந்த பெர்ஸ்பெக்டிவில் நாங்கள் இப்படி சொல்கிறோம்ப்பா அப்படின்னு ஒத்துக்கலாம். அதுவும் ஒத்துக்க மாட்டீங்களே. உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் பொறுக்கி எடுத்துக்கிறீங்களே, தப்பான விஷயம் அதுதான். ஏன்னா உண்மை ஒன்று தான் இருக்க முடியும், அதனால அதுக்கு பேர் உண்மை. வட இந்தியாவில் முருகப்பெருமானுக்கு அதிகமான கோயில்கள் இருக்கா, தமிழ்நாட்டில் இருக்கா? யோசிச்சு பாருங்கள். அங்கே எத்தனை தனி கோயில்கள் முருகருக்கு இருக்குது. ஆனால் இங்கே வந்து பாருங்கள், தெருக்கு தெரு இருக்கும் முருகர் கோயில். அவ்வளோ ஏன், உலகத்திலேயே அதிகமான கோயில்களை கொண்ட ஆன்மீக பூமி தமிழ்நாடு. இதில் மாற்றுக்கருத்து யாருக்கும் இருக்காதுல்ல. அப்புறம் எந்த தைரியத்தில் முருகர் அங்கே தான் பிறந்தாருன்னு வடக்கு கை காட்டுறீங்க? எதை ட்ரிகர் பண்ணி விடுறதுக்கு நீங்கள் பண்ணி வச்ச வேலை மாதிரியே இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. இங்கே தான் அறுபடை வீடு இருக்குது தமிழ்நாட்டில் தான். மதுரையிலேயே 2, தூத்துக்குடி, திண்டுக்கல், தஞ்சை, திருவள்ளூர்னு இப்படி ஒட்டுமொத்தமாக சேர்த்து அறுபடை வீடுகளும் இங்கே தான் இருக்குது. ஒரு படை வீடு எதுக்குங்க வெளியே இல்லை? அதாவது அங்கே நீங்கள் இலங்கை கதிர்காமம் இருக்குல்ல, அதை சொன்னீங்கன்னா கூட ஏற்றுக்க முடியுங்க. ஏன்னா ஃபுல்லாக தமிழர் பரப்பாக தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சம்பந்தம் இல்லாமல் வடக்கு இவ்வளோ இடங்கள் விட்டு முருகர் அங்கே பிறந்திருக்காருன்னு என்னத்த கற்பனைனே தெரில. இது வடக்கில் முருகப்பெருமானை கும்பிடுவாங்க கார்த்திகை அப்படின்ற பேரில். மேக்சிமம் அங்கே பெண்கள் வழிபடுறாங்கன்னா முருகப்பெருமானை. அந்த வழிபாட்டுக்குன்னு காரணம் இருக்குல்ல, எல்லா சாமியும் நம்ம கும்பிடும் போதும் அங்கே வடக்கில் முருகப்பெருமானை கும்பிடுற பெண்கள் கார்த்திகைன்ற பேரில் அவங்களுக்கு என்ன தெரியுமா அந்த வழிபாட்டு நோக்கம்? கார்த்திகேயன் மாதிரி ரொம்ப அழகான அறிவான பையன் எனக்கு வாழ்க்கை துணையாக வரணுன்ற அந்த ஒரு வேண்டுதலை முன் வைப்பாங்க. வடக்கில் கார்த்திகேயனை வழிபடுற பல பேரும் கனெக்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அதுவும் கார்த்திகை மாதத்தில் இந்த ஒரு ப்ரேயர் அவங்க முன் வைப்பாங்க. வடநாட்டில் கார்த்திகேயன் வழிபாடு அப்படின்றது மேக்ஸிமம் இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆனால் ஒன்றுங்க, அறிவுலையும் வெளிப்புற தோற்றத்துலையும் எல்லாத்திலும் முருகப்பெருமான் இந்த அளவுக்கு எல்லாரோட மேலே இருக்காருன்னு வடக்கு வரைக்கும் புரிஞ்சுக்கிறீங்களே, இதை கேட்குறப்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா முருகன் தமிழ், தமிழ் முருகன், தமிழர்கள் எல்லாம் ஒன்று தான். நீங்கள் முருகப்பெருமான் சார்ந்து வர்ணிக்கிறீங்கனாலே தமிழர்களை சேர்த்து வர்ணிக்கிறீங்க அர்த்தம். கடவுள் லெவலுக்கு வச்சு பார்க்குறதா தான் நாங்கள் நினச்சி சந்தோஷப்பட்டுக்க முடியும். நிஜத்தில் நடக்க முடியல அப்படின்னாலும் இப்போ அப்படியா சொல்லுவீங்க நீங்கள், கருப்பாக இருக்காங்க, இப்படி இருக்காங்க, அப்படி இருக்கான்னு பலப்பட்ட வசைப்பாடுகள் இருக்கும். அதெல்லாம் தாண்டி கடவுள் சார்ந்து முருகரை பார்க்குறீங்கன்னா தமிழர்கள் அப்படி பார்க்குறீங்க தான் அர்த்தம். ஆனால் இதெல்லாம் பார்க்குறப்ப நல்ல வேலை என் மனசில் ஒன்று தோணுது, முருகரை அயோத்தியில் பிறந்தாருன்னு சொல்லாமல் விட்டீங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். காலப்போக்கில் அந்த படம் ப்ரொமோஷன் சொல்லிட்டு இதை கிளப்பி விட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இருக்காது. முருகர் தமிழ் கடவுள் அப்படின்னு உலகமே ஏற்றுக்குச்சு. ஆனால் இந்தியாவில் வட மாநிலத்தை தவிர அவங்க மட்டும் இதை ஏற்றுக்க மாட்டுறாங்க. இப்போவே இவ்வளோ திரிப்புகள் இருக்குது அப்படின்னா வரலாற்றுக்கு முந்தைய காலகட்டத்தில் என்னென்ன திரிப்புகளை பண்ணியிருப்பாங்க. உண்மையிலேயே இருந்த கடவுள்கள் சார்ந்து இப்போ வரைக்கும் எந்த அளவுக்கு மாற்றி வச்சுருப்பாங்க. எனக்கு இந்த மகாபாரத ராமாயணம் சார்ந்து டவுட் நிறைய கிளம்புதுங்க. அதுலேயும் உண்மையிலேயே இன்கேஸ் நடந்ததாக சொல்கிறாங்களா, பல பேர் நம்புறாங்களே, அந்த நம்பிக்கையில் நான் வரல விட்டு பார்க்க விரும்பல. இன்கேஸ் நடந்துருந்துச்சு அப்படின்னாலும் கூட அதில் உண்மையான விஷயங்கள் தான் இப்போ வரைக்கும் நம்ம படிச்சுட்டு இருக்கிறதுல இருக்கா, இல்லை நிறைய விஷயங்கள் மாற்றப்பட்டிருக்கா? ராமாயணத்தில் யார் ஜெயிச்சாங்கன்னு தெரியும், அந்த விக்ட்ரி சார்ந்து இப்போ டவுட் பட வேண்டியதாக இருக்குங்க. ஏன்னா இப்பயே இவ்வளோ திருப்புகள் நடக்குதுன்னா முருகர் கதை இல்லை, இந்த டிஜிட்டல் காலத்திலேயே அந்த காலகட்டங்கள் தொட்டு எவ்வளோ விஷயம் மாற்றி வச்சிருக்காங்களோ யாருக்கு தெரியும். அண்ட் இந்த படக்குழு கூட சேர்ந்து இவர் பேரை கெடுத்து பாருன்றதான் பல பேர் பையமாக எழ ஆரம்பிச்சிருச்சு. ஜூனியர் என்டிஆரோட ஃபேன்ஸ் இருப்பாங்களே, அவங்க மத்தியில் இவ்வளோ விஷயம் தெரிஞ்சிட்ட பிற்பாடு. ஏன்னா இவர் போட்ட போஸ்ட்டில் அதை போல் எதுவும் மென்ஷன் பண்ணலை முருகப்பெருமான் பிறந்த இடத்தை பற்றிலாம். ஆனால் அந்த நாகா போட்ட போஸ்ட்டில் இருக்குல்ல, அதனால தான் இவ்வளோ கலைபரமாக போய்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்ன தெரியுமா, அவர் மூட்டின அந்த கழகத்தினால தான் இவ்வளோ விஷயம் முருகப்பெருமானை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருந்துச்சு. ஸோ ஜூனியர் என்டிஆர் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், அந்த டீம் கூட சேராதீங்க மேக்ஸிமம். அப்படி சேர்ந்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை போட்டுருங்க.
ஒழுங்காக ரிசர்ச் பண்ணுங்க, ப்ராப்பராக பண்ணுங்க, அடையாள திருட்ட பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு இந்த ப்ராஜெக்டை கொண்டு போக சொல்லுங்க. இல்லைனா தமிழ்நாட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டமாயிடும். ஆனால் மற்ற மாநிலம் ரிலீஸ் ஆனாலும் இது என்ன இவங்க சொந்தம் கொண்டாடுறாங்க அவங்களோட சாமி அப்படின்னு பல பேருமே பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு இந்த படம் கூட பதில் சொல்லிட்டு இருக்கணும். மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்து நாமளாக சிந்திக்கொண்டு ஒரே ஒரு விஷயம் தான், அடையாள பறிப்பு இருக்குல்ல, இதுவும் ஒரு வகையில் அப்பட்டமான பகல் கொள்ளை தான். அதில் மாற்று கருத்தே இல்லை. முடிஞ்சால் அடையாளத்தை உருவாக்குங்க, அதை பறிக்க ட்ரை பண்ணாதீங்க, கொள்ளையடிக்க ட்ரை பண்ணாதீங்க. அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமாக ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.